உபாகமம் 5வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 5வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஆமென். வேத வசனத்தில் ஒரே வார்த்தையை பலமுறை உச்சரிக்கப்பட்டிருந்தால் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற அர்த்தத்தில் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய காலை தினத்தில் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையின்படி வேதத்தில் வாசித்தோம். சங்கீதம் 29வது சங்கீதம் அதனுடைய 2வது வசனத்தில் அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அவங்கவுங்க மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மனிதனுக்கு கொடுக்கணும், உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை உலகத்துக்கு கொடுக்கணும். ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கர்த்தருக்கே தான் கொடுக்கணும். ஆமென். ஒரு வசனம் தெளிவாக அழகாக சொல்லப்பட்டு பாருங்க. ரோமர் 13வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை எல்லாருமே அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற கட்டளை என்னன்னா, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது யாரோடு கூட ஆமென் வேதனைப்படுத்துக்கிற ஒரு அனுபவத்துக்கு நம்ம காணாதபடிக்கு உண்மை உத்தரவாதத்தோடு செயல்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள், எவனுக்கு வரி செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள், எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள், எவனை கனப்படுத்த வேண்டியதோ அவனை கனப்படுத்துங்கள். இது கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு கட்டளை. அதே பட்சத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு நான் பயப்பட வேண்டியது மிகவும் அவசியம். புரிஞ்சவங்க அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதத்தில் ஆமென் நடுங்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கிறவனை நான் என்ன செய்வேன், நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வார்த்தைக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குன்னா கர்த்தருடைய நாமத்துக்கு, அதை நம்ம இந்த பாட்டு பாடணும்ல, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கர்த்தர் நமக்காக என்ன செய்தார், தந்தார். அருமையான மகள் சொல்லும்போது இந்த வார்த்தை சொன்னார், எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் அவருக்கு முன்பாக என்ன செய்யும், அறிக்கை பண்ணும். ஏன்னா அவருடைய நாமம் அவ்வளோ விசேஷமானது. யெகோவா என்ற ஒரு நாமம், சர்வ வல்லவர் என்ற நாமம். அந்த நாமத்தை இன்றைக்கு விளக்க போனால் விளக்க முடியாது, அவ்வளோ நாமங்கள். ஆமென். ஒரு பக்தன் இப்படி அழகாக ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு, அவருடைய நாமத்துக்கு 1000 நாமங்கள். ஆமென் ஆமென். அதை அவரால் முடிஞ்ச மட்டும் சில நாமங்களை உச்சரித்து பாடியிருக்கிறார். ஆனால் நாமங்களை சொல்லப்போனால் ஒவ்வொரு விதத்திலும், ஒவ்வொரு ஸ்தானத்திலும், ஒவ்வொரு இடங்களிலும் அவருடைய நாமம் நமக்கு விலையேறப்பட்டது. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம். இவ்வளோ அழகான வார்த்தை அடங்கிய வல்லமுள்ள நாமம் அடங்கிய அந்த நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகள் பாக்கியம் பெற்றவர்கள். விசுவாசிக்கிறவர் ஆமென் சொல்லுவீங்களா? இன்னும் ஒரு காரியம், வேதாகமத்தில் அவருடைய நாமத்தினால கர்த்தர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம்ல, எல்லா தொழுது கொள்கிற யாவரும் என்ன செய்வார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். இன்றைக்கி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே கர்த்தர் ரட்சிப்புகளால் வழி நடத்துவார். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறதுனால. ஆமென். சில காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய நாமத்தினால் கர்த்தர் நமக்கு தருகிற சில நன்மைகள், அந்த நன்மைகளை புரிந்து கொண்டவர்கள் அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்ய முடியும், உச்சரிக்க முடியும். ஆமென். என்னுடைய அனுபவத்தோடு சொல்லுவேன். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இழப்பு வந்தபோது, சூழ்நிலைகள் மாறின போது, ஆமென், இந்த இடத்துல 2 ஆமென் 2 அவர்களுக்கு கொண்டு போய் வைக்கப்பட்ட அந்த 2 பெட்டியும் வைக்கிறத நான் பார்க்கும்போது, நான் அங்கேருந்து வரும்போது நான் ஒரு
காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு வந்தேன். ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கும்போது ஆமென் மரண நிலைமையில் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஆனால் அவங்கள உயிரோடு எழுப்பித்தர என் தேவனால் கூடும் என்ற ஒரு விசுவாசத்தோடு நான் கேட்டுகிட்டே வந்தேன். மரண பெட்டி, அந்த பெட்டி மூடுறது வரையிலும் என்னுடைய வேண்டுதல் அதை தான் இருந்துச்சு. ஆனால் நான் அந்த இடத்துல இருந்து அதில் வரும்போது அதுவரை அமைதியாக தான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு சின்ன ஒரு ஞாபகத்தில் அந்த வாசலில் வரும்போது ஒரே ஒரு ஞாபகம் எனக்கு இருக்குது. இயேசுவேன்னு கூப்பிட்ட ஒரு சத்தம். ஆமென். 2 முறை என்னுடைய இருதயத்தின் ஆழத்துலேருந்து அந்த வார்த்தை கூப்பிட்டதானே என்னுடைய ஞாபகம் சரியானால் அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டேன். அந்த ஒரு சத்தம் தான் இன்னைக்கு வரையிலும் கர்த்தர் என்னை நடத்தி வந்திருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆபத்தான நேரத்தில், யார் உதவியற்ற நேரத்தில், நம்மளை தள்ளி போடுற நேரத்தில், எல்லாமே முடிஞ்சு என்று சொல்கிற நேரத்தில் நீங்கள் கூப்பிட வேண்டிய ஒரே நாமம் இயேசு நாமம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு. ஆமென். நமக்கு எவ்வளோ விலையேறப்பட்ட நாமத்தை தந்திருக்கிறார் தெரியுமா? எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்க முடியும். எத்தனையோ ஆபத்திலிருந்து முடிஞ்சது என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல இயேசு என்ற ஒரு நாமத்தை உச்சரித்தவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுவாழ்வை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதான் ஒரு வசனம் அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கட்டளையிடப்படவும் இல்லை. அவருடைய நாமம் தான் நம்மளை ரட்சிப்புக்குள்ளால் வழி நடத்துகிற நாமம். வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு என்ன செய்யப்படலை. ஆமென். எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ எந்த பதவியில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எவ்வளோ துன்மார்க்கமாக இருந்தாலும் சரி, இயேசுவேன் கூப்பிடுகிற இடத்துல கர்த்தர் மனம் இறங்குற சர்வ வல்லமுள்ள தேவன். விசுவாசிக்கிறவங்க கையில் தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அவரை தொழுது கொள்கிற வருகிற பிள்ளைகளை அவர் ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, பரிசுத்தமாக்குறவங்க மாத்திரம் அல்ல, அவங்களை ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் நல்ல பலத்தோட கையில் இன்னைக்கும் நீங்களும் நானும் ரட்சிப்புக்குள்ளால கர்த்தர் நடத்தி இருக்கிறாரா? அவரை கனப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகள், அவரை தொழுது கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகள், ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கும் ரட்சிப்புக்குள்ளால எத்தனையோ சோதனைகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை இன்னல்கள் நமக்கு எதிராக கடந்து வந்த போதிலும் கர்த்தர் நம்மளை தாங்கி வழி நடத்தி இருக்கிறார். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதோடு மட்டும் இல்லை, தேவன் நம்மை மன்னிக்கிற தேவனமாக இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது அவருடைய நாமத்தினால நமக்கு என்ன உண்டா, மன்னிப்பு உண்டு. அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 42வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். 10வது அதிகாரம் 42வது வசனம். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும். 43வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் அவருடைய நாமத்தினால பாவ மன்னிப்பை என்ன செய்கிறான், பெற்றுக்கொள்கிறான். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு, என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு? ஹல்லேலூயா. 10 ஆமென் தான் வந்துச்சு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு, கர்த்தர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு? ஹல்லேலூயா. இனி அவர் நினைப்பதில்லை. ஆமென். மன்னிச்சது தான். அவருடைய நாமம் அவ்வளோ விலையேறப்பட்டது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவருடைய நாமத்துக்காக கர்த்தரை துதிக்கிறேன். மன்னிப்பு பெற்றதுனால தான் நீங்களும் நானும் மன ஆத்மாவில் சந்தோஷமாக கர்த்தரை துதிக்க முடியுது. ஆமென். அதோட விட்டுடல, அவருடைய நாமத்தினால கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதோட 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அவருடைய நாமத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும் கர்த்தர் நம்மளை சுத்திகரிக்கிறார், நம்மை நீதிமானாக மாற்றுகிறார், நம்மளை பரிசுத்தமாக்குகிறார். வாசிங்க பார்க்கலாம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். ஆவியினாலும் என்ன செய்யப்பட்டோம்?
கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு வரையில கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவருடைய நாமத்தினால கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார். ஆமென். அவருடைய ஆவியினால நம்மை சுத்திகரிக்கிறார். வேதம் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்குள்ளால வழி நடத்தப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். விசுவாசத்தோடு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேத பகுதி. ஆமென். எவர்களை கர்த்தர் முன் குறித்தாரோ. ஆமென். இன்னைக்கு அழகா ஒரு பாட்டு பாடினாங்க. ஆமென். என்ன பாட்டு பாடினாங்கன்னா, எலும்புகள், ஆமென், எலும்புகள் உருவாகலை, நரம்புகள் உருவாகலை, தசைகள் உருவாகலை, ஆனால் என்ன உருவாயிடுச்சு? ஆமென். உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா. ஆமென். தாயின் கருவில் தோன்றும் முன்னே கர்த்தர் நம்மளை பேரிட்டு அழைச்சது மட்டும் இல்லை, நீ நம்ம நினைக்கிறோம் நம்ம தானே பேர் போட்டோம். ஆமென். பெற்றோராகி நீங்கள் ஒவ்வொரு பேரும் நினைக்கலாம் நம்ம தானே பேர் போட்டோம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? என்னோடய மகனுக்கு அவன் பிறக்க முன்னால் நாங்கள் பேர் வச்சது வேறு. ஆமென். நாங்கள் குறித்து வச்சுருந்தது வேறு. உபாச ஜபம் முடித்த உடனே நாங்கள் ஒரு டேட்டை போட்டு, ஆமென், ஆண் குழந்தையாக இருந்தால் இந்த பேர், பெண் குழந்தையாக இருந்தால் இந்த பேர், அவர் என்ன தந்தாலும் ஓகே தானே. ஆனால் பிறந்த பிறகு அவருடைய தகப்பனாருக்கு என்ன நடந்துச்சோ தெரியல. ஆமென். 2 வாரம் தாண்டின உடனே அவர் ஒரு பேர் போட்டார். பேர் போட்ட உடனே நான் சொன்னேன், நம்ம ஏற்கனவே ஒரு பேர் போட்டிருக்கிறோமே, அந்த பேர் என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை இந்த பேர் தான் போடணும், பேர் போடணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய விபரீதமான அந்த காரியத்தை பார்க்கும்போது, ஆமென், அப்பாவையும் தாத்தாவையும் முன்னிறுத்தி இப்படி ஒரு பேரை போட்டுட்டு, அதுவும் மாமனார் சொல்லிட்டு போன வார்த்தையை பாருங்கள், நீங்கள் ஜென்னிங்ஸுன்னு கூப்பிடலாம், சிரேஷ்டன் கூப்பிடலாம், ஜென்சன் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போது அந்த பேருடைய விசேஷம் ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருக்கலாம், பேர் போட்டவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு தெரியாமல் இருக்காது. பிறக்கிறதுக்கு முன்னாலே கர்த்தர் அதை பேரிட்டு அழைச்சிட்டார். அதை கர்த்தர் எப்படி அதை நிறைவேற்றி முடிக்கிறார் பாருங்க, எப்படி அதை கொண்டு வந்து நிறுத்துகிறார் பாருங்க. வேதத்தில் வாசிக்கிறோம், அது பேரிட்டு அழைக்கிறது மாத்திரம் அல்ல, அவர் தரிசனத்தை கர்த்தர் உருவாக்கி நடத்துகிறாராம். ஹல்லேலூயா. நம்மை கொண்டு கர்த்தர் முன் குறித்து வச்சிருக்கிறது. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், என்ன நம்முடைய திறமையினால நடக்கிறோம், நம்முடைய பேச்சினால், நம்முடைய பேச்சு திறமையினால சாதிக்கிறோம். நினைக்கவே நினைக்காதீங்க, ஒரு நாள் நடக்கும். கர்த்தர் நம்ம மேல் வச்சிருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்க என் தேவன் போதுமானவர். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை துதிங்க. ஆமென். எந்த சூழ்நிலை நம்ம கடந்து சென்றிருந்தாலும் பரவாயில்ல, எங்கே போனாலும் பரவாயில்ல, எந்த இடத்துல ஒதுங்கி நின்றாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தருடைய தரிசனம் ஒன்று நிறைவேற்றப்படுவதற்கு கர்த்தர் நம்மளை முன் குறித்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அநேக திறமைகளோடு, அநேக வரங்களோடு இன்னைக்கு அநேக தன்னுடைய வாழ்க்கையில் அவன் செயல்படுத்த முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, தரிசனம் ஒரு நாளும் மாறி போவதில்லை. ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கை பாருங்க, ஏற்கனவே கர்த்தர் தரிசனம் கொடுத்திருந்தா, ஆனால் தரிசனத்தின்படி அவனுடைய வாழ்க்கை இருந்ததாக வேதத்தில் சொல்லப்படலை. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, கர்த்தர் தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்மை பரிசுத்தமாக்குறவர், நம்மளை சுத்திகரிக்கிறவர், கர்த்தர் நம்மளை நீதிமானாக மாற்றுகிறவர். கர்த்தருடைய மகிமை நமக்குள்ளால் ஊற்றப்படும் போது எந்த மனுஷனால் அது தடுத்து நிறுத்த முடியாது. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மளை அபிஷேகிக்கிறவர். யோவான் 20வது அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எழுதப்பட்டிருக்கிற கர்த்தருடைய நாமத்தை விசுவாசிக்கும்படியாக இவைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட. வசனத்தை வாசிக்க வாசிக்க நமக்குள்ளால் வருவது என்ன தெரியுமா? விசுவாசம். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துக்குரிய மகிமை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? தந்து நம்மை நடத்துகிறார். இன்னொரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். அவருடைய நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில் உச்சரிக்கும் போது நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மட்டும் போதும், அவருடைய நாமம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும். கர்த்தர் நம்மை பலப்படுத்த அவர் போதும்.
போதுமானவர். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இவ்வளோ அழகான நாமத்தை தேவன் நமக்கு கொடுத்திருந்தோம், அதை வீணில் வழங்கினால் தேவன் நம்ம என்ன செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. இப்படி நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், அப்படி நம்ம என்ன வீணில் நம்ம வழங்குறோம்? உண்மையாக சொல்லப்போனால் என்னுடைய ஊழிய அனுபவத்தோடு நம்ம சொன்னால் நிறைய காரியங்களை சொல்லலாம், நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்பட போகுது? ஏன் தேவனுடைய நாமம் நம் மூலம் தூஷிக்கப்படுது? ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிற, கவனமாக கவனிச்சிடுங்க. பொதுவாக ஒரு திருமண காரியம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தப்படும் போது, இன்னைக்குள்ள காலகட்டத்தில், அன்றைக்கு உள்ள நாட்களில் ஒரு ஒரு மனைவியானாலும் அல்லனா ஒரு பெண்ணை பார்க்க போகிறானாலும் என்ன கேட்பாங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்டிருக்கியா, ஞானஸ்தானம் எடுத்திருக்கியா அப்படின்னு கேட்டு திருமணம் பண்ணவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ரட்சிக்கப்பட்டிருக்கியா, ஞானஸ்தானம் எடுத்திருக்கியா, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கியா, இப்படி தான் போய் கேட்பாங்க. அழகாக இருக்கியா, எவ்வளோ கொடுப்ப அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி முதல்ல போய் உட்கார்ந்த உடனே முதல்ல பார்க்குறது என்ன தெரியுமா? அழகு. ஆமென். எனக்கு ஏற்றபடி அழகு இருக்கா, எனக்கு ஏற்றபடி திறமை இருக்கா, எனக்கு ஏற்றபடி என்ன இருக்குதா, பணம் இருக்குதா, வரதட்சணை இருக்குதா? கொஞ்சம் கவனமாக கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக நடக்கிறது என்ன தெரியுமா? நல்லா புரிந்து கொள்ளணும். எல்லா நோட்டீஸ் கத்தட்ட விசாரிக்கிறது இல்லை, நமக்கு விருப்பம் நடந்து முடிஞ்சிச்சு, நம்ம விருப்பம் நடந்து முடிஞ்சு, நமக்கு மனதுக்கு ஓகே முடிஞ்சு, கத்தடத்தில் போய் ஒரு நாள் ஆகுது அல்லது 3 நாள் ஆகுது தேவ சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே இது தேவ சித்தமா, இது உங்களுடைய சித்தத்தின்படி நடக்கக்கூடியதா அப்படின்னு என்னைக்காவது நீங்கள் கேட்டிருந்தா, தேவன் சில நேரங்களில் தேவ சித்தம் இல்லை அப்படின்னா அது தடுத்து நிறுத்துவார். ஆமென். தேவ சித்தம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக அதை நடக்க பண்ணுவார். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது இல்லாத பட்சத்தில் எல்லாம் நம்ம இஷ்டத்தின்படி எல்லாம் முடித்து வச்சுட்டு கடைசியில் ஒரு வார்த்தை இன்விடேஷன் கார்டில் நம்ம போட்டு வைப்போம். என்ன போட்டு வைப்போம் தெரியுமா? இது கர்த்தரால், இது கர்த்தரால். ஆமென். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது யாரால் உண்டானது? அவருக்கும் என்ன இருக்காது, சம்பந்தமே இருக்காது. புரிஞ்சவங்களுக்காய் ஸ்தோத்திரம், புரியாதவங்களுக்காயும் ஸ்தோத்திரம். போக போக புரிய வைப்பாராக. ஹல்லேலூயா. இது கர்த்தரால் உண்டானது. இப்போ கர்த்தருக்கும் அவருக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. இப்படி நம்ம ஒரு பொய்யை எழுதி இன்விடேஷன் கார்டில் அடித்து ஒரு கிறிஸ்தவ எல்லா வீட்டுக்கு கொண்டு கொடுத்தா அதுக்கு தண்டனை இல்லாமல் போகாது. புரிஞ்சவங்க ஆமென் சொல்வீங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தண்டனை இல்லாமல் போகாது. கர்த்தருடைய நாமத்தை சொல்லும்போது கர்த்தருக்கும் உங்களுக்கும் அது ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாத பட்சத்தில், பொதுவாக குடும்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர்கிட்ட சொல்லாமல் போனாலே, ஆமென், அவர்களுடைய நிலைமையில் என்கிட்ட சொல்லாமல் இந்த காரியத்தை நிறைவேற்றியிருக்காங்கன்னு எவ்வளோ நிலைமையில் வர்றாங்க. இப்போ தேவன் எவ்வளோ பெரியவர். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். நம்ம இஷ்டத்தின்படி செய்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவே இல்லை. புரிஞ்சவங்க கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்கிறதுக்கு முன்னால், எந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பாக, நம்முடைய வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னால், கர்த்தருடைய நாமத்துக்கு முன்பாக பயபக்தியோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, ஆமென், சில கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் வரும்போது ஆமென் வாய் திறந்து சில வார்த்தைகள் சொல்லுகிற காரியங்கள். என்ன வார்த்தைகள்னால், என்னுடைய அறிவு சரியானால் நம்முடைய சபையில் கூட அது சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. ஒரு வீட்டில் திடீர்னு ஒரு தற்கொலை நடந்துச்சு. நடந்த உடனே நானும் போயிருந்தேன். நல்ல விசுவாசி தான், நல்ல கர்த்தருக்குள்ளால் நெருங்கி இருக்கிற விசுவாசி தான்.
ஆமென். ஆனால் அங்கே போனால் அங்கே வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? ஆண்டவருக்கு கண் இல்லையா? ஆண்டவர் காது இல்லையா? ஏன் ஆண்டவர் இப்படி செய்தீர்? புறஜாதி மக்கள் கூடி இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் மத்தியில் இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது நீங்கள் யோசித்து பாருங்கள், ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படுது. ஆண்டவர் உண்மையாக சொல்கிறேன், தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தார். தண்டனைக்கு ஒப்பு கொடுத்தார். தண்டனை இல்லாமல் போகாதுன்னு சும்மா ஆண்டவர் சொல்லலை. ஆண்டோடைய நாமத்தை பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் சில காரியங்களை பேசும்போது கவனமாக பேசணும். ஆமென். ஆண்டவரை உச்சரிக்கும் போது உண்மையாக நான் சொல்லப்போனால் என்னுடைய அனுபவத்தோடு சொல்கிறேன், ஆண்டோட நாமத்தை குறை சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, உண்மையாக எனக்கு வர்ற வேதனைக்கு அளவே இருக்காது. அவருடைய நாமத்துக்காக வைராக்கியம் நிற்கிற தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி கர்த்தர் தேடுகிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஏதோ உலக மனுஷர்களை போல் நீங்களும் நானும் நடந்து கொண்டால் தேவனை ஆராதிக்கிறதுக்கும் தேவனை தொழுதுக்கிறதுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போய்விடும். ஆமென். இது கட்டாயம் சொல்லி தான் ஆகணும். ஏன் தெரியுமா? இன்றைக்கி அநேக அறிவில்லாமல் நடந்து கொள்கிற விஷயங்கள் ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்படும் போது அநேக புறஜாதிகள் மத்தியில் ஒரு வசனம் அழகாக சொல், உங்கள் மூலம் புறஜாதிகள் மத்தியில் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே அப்படின்னு ஒரு வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தூஷிக்கப்படுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருந்துடக்கூடாது, நம்முடைய பேச்சு இருந்துடக்கூடாது. இன்றைக்கி இத்தனை பேர் நம்ம ஆராதிக்கிறோம், சுற்றில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய வாழ்க்கை, மற்றவங்களிடத்தில் காட்டுகிற அன்புகள், இதுதான் ஆண்டவர் சமூகத்தில் அவர்களை என்ன செய்யும்? தேவனிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தும். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எல்லா காரியங்களையும் செய்துட்டு ஒரு வார்த்தை சொல்ல, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தரை முன்னிறுத்தி செய்திருந்தால் கர்த்தர் எல்லா காரியங்களையும் என்ன செய்வார்? பார்த்து கொள்ளுவார். விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற அடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? எந்த ஒரு காரியத்தையும் விட்டு கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசிகள் சகோதரர்கள் ஒன்றுக்கொன்று மாறி மாறி பக்கத்தில் இருக்கும்போது ஒரு அடி நிலத்துக்கு ஆமென் பிரச்சனை உண்டாக்குனா ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படும் அல்லவா? ஆமென். நம்ம கொண்டு போகிறது இல்லை, கொண்டு வந்ததும் இல்லை. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன் தூஷிக்கப்படுது? இதெல்லாம் காரணங்கள். எதுக்காக தான் இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது? கர்த்தர் சொல்ல வைக்கிறார். விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை. எங்கே நம்ம கொண்டு போக போகிறோம்? ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா ஆமென் சொல்லி கர்த்தரை துதிங்க. கர்த்தர் நமக்கு தருகிறவைகளில் திருப்தியாக இருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுங்க, போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அடுத்து வாசித்து பாருங்க, வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமம் 24வது அதிகாரம் 10 முதல் 16 வசனங்களை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தைகளெல்லாம் நம்முடைய இருதயத்தில் வைக்கிறது மாத்திரம் அல்ல, செயல்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வாசிங்க பார்க்கலாம். அக்காலத்திலே இஸ்ரவேல் ஜாதியான, கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். ஏன் தேவன் விசுவாசிக்கும் இடையில சம்பந்தம் கலக்கணும் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்க மாறி செயல்பட்டதுனால, நியாய பிரமாணத்துக்கு விரோதமாய் செயல்பட்டதுனால ஏற்பட்ட வேதனையான அனுபவத்தை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. வாசிங்க. அக்காலத்திலே இஸ்ரவேல் ஜாதியான ஸ்திரீக்கும் எகிப்திய புருஷருக்கும் பிறந்த புத்திரனாகிய ஒருவன் இஸ்ரவேல் புத்திரரோட கூட புறப்பட்டு வந்திருந்தான். இவனும் இஸ்ரவேலனாகிய ஒரு மனிதனும் பாளையத்திலே சண்டை பண்ணினார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் புத்திரரோடு கூட புறப்பட்டு வந்திருந்தான். இவனும் இஸ்ரவேலாகிய ஒரு மனிதனும் பாளையத்தில் சண்டை போனார்கள். இதில் மேலே அந்த வசனத்தை பாருங்க. இஸ்ரவேல் ஜாதியான ஸ்திரீக்கும் யாருக்கும் எகிப்திய புருஷருக்கும் பிறந்த புத்திரனாகிய ஒருவன். ஹல்லேலூயா. அப்போ சம்பந்தம் கலக்க கூடாதவர்களோடு சம்பந்தம் கலந்து பிறக்கப்பட்ட ஒரு பிள்ளை. ஆமென். அந்த பிள்ளை ஒரு சண்டை நடக்கும்போது என்ன நடக்குது பாருங்க. பார்த்துங்களா, நல்லா கவனமாக கவனிக்கணும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆமென் ஒரு தெருக்களில் நம்ம நிற்கும்போது
ஆமென். பிள்ளைகளோடு கூட பேசும்போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் கவனமாக இருப்பதாக. ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை கவனமாக கவனிங்க. 11ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷித்தான். கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷித்தான். அவனை மோசேயினிடத்தில் கொண்டு வந்தார்கள். பாருங்க, அவனை எங்க கொண்டு வந்தாங்க? எல்லாம் சேர்ந்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. வசனம் தான் வாசிக்கிறேன். எல்லாம் சேர்ந்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார்கிட்ட கொண்டு வந்தாங்க? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. யார்கிட்ட கொண்டு வந்தாங்க? இந்த பக்கம் சொல்லுங்க. யார்கிட்ட கொண்டு வந்தாங்க? மோசே இடத்துல கொண்டு வந்தாங்க. மோசே தேவனிடத்துல கேட்க போனான், ஆண்டவரே இந்த மனுஷனை நான் என்ன செய்யணும்? தர்ம சங்கடம், இப்படிப்பட்ட காரியத்தில் நியாயம் தீர்ப்பது. ஆமென். இப்படி சண்டை போட்டுட்டு வர நேரத்தில் இவருக்கு என்ன நியாயம் சொல்வது? தர்ம சங்கடமாக இருக்கும். அதான் இல்லை வேதத்தில் வாசிக்கிறோம், ஜாதியான அந்த ஸ்திரீயின் மகன் கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷித்தான். அவனை மோசேயிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் தாயின் பேர் செலோமித். அவன் தான் கோத்திரத்தானாகிய நிப்ரியின் குமார்த்தி. 12ஆம் வசனம். கர்த்தரின் வாக்கினாலே தங்களுக்கு உத்தரவு வருமட்டும் அவனை காவல் படுத்தினார். பார்த்தீங்களா, அந்த காலத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்தாங்க. ஆமென். சிலர் வந்து ஓடி வந்து கேட்பாங்க, நாங்கள் இப்படி தீர்மானிச்சிருக்கிறோம், நீங்கள் இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னா அதுவும் எங்களுக்கு ஆபத்து தான். ஆமென். கர்த்தருடைய நாமத்தினால ஒரு வார்த்தையை நம்ம அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு சொல்கிறதும் பெரிய ஆபத்து. ஆனால் அதே பட்சத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதுவரை காத்திருந்து நம்ம சொல்வோமானால் அதே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றிக்கு நேராக வழி நடத்தும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக மோசே காத்திருந்தான். வேதம் சொல்லுகிறது, தங்களுக்கு உத்தரவு வருமட்டும் அவனை காவல் படுத்தினார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தூஷித்தவனை, கவனமா கவனிக்கிறீங்களா? தூஷித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலைமேல் வைப்பார்களாக. பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லறிய கடவர்கள். அவன் தூஷிக்கிறதை யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்க எல்லாருமே அவன் தலையில் கொண்டு போய் என்ன செய்யணும்? கை வைக்கணும். கை வைத்து எல்லாரும் சேர்ந்து அவனை கல்லறிந்து என்ன செய்யணும்? இன்னைக்கு அனுமதிப்பாங்களா இப்படி ஒரு சம்பவம் நடந்தா? ஹல்லேலூயா. இப்படி ஒரு காரியத்துக்கு நிறைவேற்ற ஒப்பு கொடுப்பாங்களா? அதான் வேதம் சொல்கிறது, கர்த்தரே அதுக்கு நியாயம் செய்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே அதுக்கு நியாயம் செய்கிறார். அவர் தண்டியாமல் விட மாட்டார். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒருபோதும் அவருடைய நாமத்தை வீணில் என்ன செய்யக்கூடாது, வழங்காதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்வாராக, அபிஷேகிப்பாராக. ஆமென். அதனால ஒரு தீங்கு வராதபடி நம்மை பாதுகாத்து கொள்வாராக. விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய இருதயத்தில் கை வைத்து கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே அப்படி ஏதாவது தீங்குகள் நாங்கள் செய்திருந்தா, உமக்கு விரோதமாக நாங்கள் பேசியிருந்தா, ஒரு தூஷணமாக நடந்திருந்தா, வேதம் சொல்லுகிறது அந்த கிறிஸ்துவனுடைய நெற்றியில் தூஷண வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும். அவனுடைய வேலையே கர்த்தருடைய நாமத்தை தூஷிப்பது தான். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை ஆமென் உயர்த்த வேண்டிய நாம் அவருடைய நாமத்தை தூஷிக்கிற அளவுக்கு, நிந்திக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நடந்து கொள்ளும். ஆனால் அதுவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வேதனைக்குரியதாக மாற்றப்படுகிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளின் இருதயங்களிலும் ஒரு தேவ பயம் உண்டாகட்டும், ஒரு தேவ பிரசன்னத்தின் மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு கோலியாத் ஆமென் கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்து கொண்டிருந்த போது தாவீது, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது எதிர்த்து நின்று, ஆமென், நீ சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை நீ நிந்தித்தாய் அல்லவோ, இந்த பாரு சேனைகளின் கர்த்தர் நாமத்தினால் வருகிறேன் என்று சொல்லி அதை ஜெயிக்க கர்த்தர் பலன் கொடுத்தார். அந்த பலன் இந்த இடத்துல இறங்கி வருகிறதுக்காக கர்த்தரை துதிக்கிற விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆவில நிரம்பி சொல்லுங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது சிலருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென். நிந்தைகள் மாறுவதாக, அவமானங்கள்
மாறுவதாக. அவருடைய நாமத்தை வீணில் வழங்கினதுனாலும், அவருடைய நாமத்தை தூஷித்ததுனாலும், அவமானப்படுத்தினதுனாலையும், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டிய இடத்துல தொழுது கொள்ளாமல் போனதுனாலும், அவருடைய நாமத்துக்கு விரோதமாய் செயல்பட்டதுனாலும், அவருடைய நாமத்தை விட்டு இன்னொரு நாமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனாலும் ஏற்பட்ட நிந்தையான பேச்சுகள், நிந்தையான காரியங்கள் நம்மை விட்டு முற்றிலும் அழிவதாக. நம்முடைய சபை விட்டு அழிவதாக. எல்லாம் கையில் தட்டி சில நிமிடங்கள் ஆண்டவர் சமூகத்தில். ஆமென். நம்ம யாருமே பெர்ஃபெக்ட்னு சொல்றதுக்கு இல்லை, அநேக குறைபாடுகள். ஆமென். தேவனுடைய நாமத்தை நிந்தித்ததுனால, ஆமென், சில நேரங்களில் நம்முடைய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போவதற்கு காரணம் இப்படிப்பட்ட வேதனையான அனுபவங்கள் நாம் அறியாமலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்குமானால் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே மன்னிங்கப்பா. அவர் மன்னிக்கிற தயவு பெருத்தவர். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற, தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் வாசிக்கும்போது வாசிங்க பார்க்கலாம். அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களையும் தூஷித்தது. வசனம் வாசிங்க பார்க்கலாம். பெருமையானவைகளையும், பாருங்க, பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. பெருமை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, பெருமையானவருக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். தூஷணங்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். மற்றவர்களை குற்றம் சாட்டுவது, வேதம் சொல்லுகிறது, குற்றம் சாட்டுவது அவனுடைய வேலை. குற்றம் சாட்டுவது, நம்ம மேலே இருக்கிற தவறை உணராமல் மற்றவங்க மேலே குற்றம் சாட்டுவது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, பெருமையானவனையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் என்ன செய்யப்பட்டது? வாசித்து பாருங்க. அது தேவனை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமே. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர்களையும் தூஷித்தது. ஹல்லேலூயா. விலையேறப்பட்ட நாமத்தை, ஆமென், கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட, தேவனால் மகிமைப்படுத்தப்பட்ட அந்த நாமத்தை இந்த அந்தி கிறிஸ்து மிருகம் என்ன செய்தது தெரியுமா? தூஷித்தது. ஆமென். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆமென், நம்மூலம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதுக்கு அனுமதிக்காமல் அவருடைய நாமம் பலப்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். விட்டு கொடுத்தல், அன்பு செலுத்துதல், நம்ம ஆவியில் பலன் கொள்ளுதல், ஒருவருக்கு ஒரு அன்பினால் ஊழியம் செய்தல், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தால் கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு விஷயங்களில் ஆண்டோட நாம தூஷிக்க அளவுக்கு நாம் நடந்திருப்போம் என்றால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தாழ்மை உள்ள பிள்ளைகளை ஆமாம் இந்த தண்டனையிலிருந்து கர்த்தர் விடுதலாக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறோமா?